மோனைத்துடை டேஸ் வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது மோனைத்துடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆன்சர் வந்து 8. ஓகே, ஃபஸ்ட்டு துடைனா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் நம்ம மோனைத்துடை என்னென்னா பார்க்க முடியும். தொடை அப்படிங்கிறது 8 வகைப்படும், அதுவும் 8 தான். ஸோ மோனைத்துடை மட்டும்தான், தொடை அப்படிங்கிறதும் 8 வகை. ஓகேவா, ஸோ தொடை 8. இதில் என்னென்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மோனை, எதுகை, ஓகேவா, அடுத்து முரண், 4வது பார்த்தீங்கன்னா இயைபு, 5வது பார்த்தீங்கன்னா அளபடை எப்படினாலும் ஓகேவா. அடுத்து பாருங்கள் அந்தாதி, அந்தம் குட்டலாதின்னு சொல்லுவாங்களே அந்தாதி. அடுத்து இரட்டை தொடை, லாஸ்ட்டில் செந்தொடை. ஓகேவா, அப்போது தொடை 8 வகைப்படும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மோனைத்துடை, எதுகை தொடை, முரண் தொடை, இயைபு தொடை, அளபடை தொடை, அந்தாதி தொடை, இரட்டை தொடை, செந்தொடை. இந்த மாதிரி 8 வகை கொண்டது தான் தொடை. ஓகேவா, நம்ம அதில் பார்க்கக்கூடியது என்னது, மோனைத்துடை. ஃபஸ்ட்டு மோனைத்துடைனா என்னென்னு சொல்லியிருந்தேன். முதல் எழுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸில் முதல் எழுத்து ஒரே மாதிரி வரணும், சேமாக இருக்கணும், அதுதான் என்னது மோனைத்துடை. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போது இதில் பாருங்கள் 52வது கேள்வியில் பாருங்கள், புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். ஸோ இதில் பாருங்கள் முதல் எழுத்து எங்கேயும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த அடியில் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது, அப்போ இது வந்து அடி எதுகை அப்படின்னு சொல்லலாம். சரியா, அதே மாதிரி இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போது இங்கே இது கூட வேண்டாம், இப்போ இதை எடுத்துங்களேன், கற்க கசடர கற்பவை அப்படின்னு வருது. ஸோ இந்த சென்டென்ஸில் அந்த திருக்குறள் உங்களுக்கு தெரியும், கற்க கசடர கற்பவை கற்றப்பின் இருக்காதற்கு தகன. முதல் எழுத்து கான் இருக்குது, அடுத்த வரியில் அடுத்த இதில் பாருங்கள் அடுத்த வேர்டில் கா இருக்குது. ஸோ அப்படி கான்னு வருது பார்த்தீங்களா. அப்போது முதல் எழுத்து எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மோனை. அதே போல் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கு பேர் என்னது அப்படின்னா எதுகை. ஓகேவா, அப்போ நான் 8 வகையில் மோனை ஃபஸ்ட்டு பார்த்தோம், அடுத்து எதுகைன்னு என்னென்னு பார்த்துட்டோம். எதுகைன்னு என்னது, செல்வத்துள் செல்வம். இப்போ இதில் பாருங்கள் செவிச்செல்வம் அச்செல்வம்னு வரும்போது இரண்டாவது எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போ இதில் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது, அப்போ மோனையும் இருக்குது, இதில் இரண்டாவது எழுத்து இல்லுன்னு இருக்குது, அப்போ எதுகையும் இருக்குது. அப்போது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை, முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒரே மாதிரி வருவது என்னது மோனை. தெரிஞ்சிருச்சா. அப்போ அடுத்து பாருங்கள் 3வது நம்ம முரண் பார்த்தோம். தொடையில் 8 வகை பார்த்தோம், அதில் முதல்ல வந்து மோனை, அடுத்து எதுகை, அடுத்து முரண். அப்படின்னா எதிர்ச்சொல்ல வருவது, முரண்பட்டு வருவது எது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோலைவனம் அடுத்து பாலைவனம். அப்போது சோலைவனம் பாலைவனம், இதில் சோலைவனம்னா ரொம்ப நல்லா செழிப்பாக இருக்கிறது, பாலைவனம்னா ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அப்போ அதுக்கு முரண்பட்டு எதிர்ச்சொல்லாக வருது பார்த்தீங்களா, அதுக்கு என்னதுன்னா முரண் தொடை. ஓகேவா, அடுத்து பாருங்கள் 4வது இயைபு அப்படின்னா ஒரு அடியில் கடைசி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே மாதிரி அந்த ரைமிங்காக முடியணும். இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், இதில் இந்த யாண்டும் எடுத்துருங்க. ஓகேவா, இப்போ யாண்டும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இதில் வேண்டில் நாட்டில் அப்படின்ட்டுருக்கு. அப்போ இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடும் மலை. அப்போ சூடுமலைன்னு முடியுது, அடுத்த சென்டென்ஸில் விளையாடும் யாடும் மலை அப்படின்னு சொல்லி முடியுது. அப்போ சூடுமலை யாடுமலை, அப்போது இது ஒரே மாதிரி ரைமிங்காக முடியுது பார்த்தீங்களா. இதுதான் என்னது அப்படின்னா இயைபு. ஓகேவா, இயைபு தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 5வது என்ன அப்படின்னா அளபடை தொடைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அளபடை அப்படின்னாலே கெடுப்பதும் இந்த மாதிரி வார்த்தைகளும், எடுப்பதுவும் கொடுப்பதுவும், தளி உரி, இந்த மாதிரி வந்து வார்த்தைகள் எல்லாமே வரும். சரிங்களா, அப்போ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அளபடைகள் முதல்ல நம்ம படித்தா மட்டும்தான் அளபடை தொடைனா என்னென்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, அதை நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். அடுத்து 6வது அந்தாதி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்தாதி தொடை அப்படிங்கிறது அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்னா
இப்போ ஒரு வேர்டு இருக்குது. இப்போ வட்டமான தட்டு அப்படின்னு சொல்லி முதல் சென்டென்ஸ் வந்து முடியுது. அடுத்த சென்டென்ஸில் எதுலேருந்து ஆரம்பிக்கணும்னா, அந்த தட்டுன்னு முடிஞ்சு பாருங்கள் முதல் சென்டென்ஸில். அடுத்த சென்டென்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது தட்டுன்னு ஆரம்பிக்கும். அப்போ தட்டு நிறைய லட்டு அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ வட்டமான தட்டு, தட்டு நிறைய லட்டு. அப்போது முதல் எழுத்தில் அந்த அதான் ஆதியில் தட்டுன்னு முடியுதா, அந்தம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஆதினா நான் தான் குழப்பிட்டேன். அந்தம் கூட்டல் ஆதி. இதில் எப்படி முடியுதுன்னா தட்டு அப்படின்னு முடியுது. ஆனால் ஸ்டார்டிங்கில் எப்படி ஆரம்பிக்குது, தட்டுன்னு ஆரம்பிக்குது. அப்போ ஒரு எழுத்து, ஒரு வேர்டு வந்து ஒரு சென்டென்ஸில் லாஸ்ட் முடியும் போது அதே வேர்டு வந்து அடுத்த சென்டென்ஸில் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் என்னது, இப்போ இந்த வசந்தகால நதிகளிலே நீர் அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்லேயும் இந்த அந்தாதி அப்படிங்கிறதோடைய தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த சாங் வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இரட்டை அப்படிங்கிறது. இரட்டை அப்படின்னா ஒரே, அதாவது மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். ஒக்கும் ஒக்குமே, அடுத்து ஒக்குமே ஒக்கும். இந்த மாதிரி இரட்டையாக வரக்கூடியது என்ன அப்படின்னா இரட்டை தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டு செந்தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செந்தொடை எப்படி அப்படின்னா எந்த தொடையும் வராமல் இருக்கக்கூடியது என்னது, செந்தொடை. ஓகே, செந்தொடை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எந்த தொடையும் வராமல், இப்போ நம்ம 8 தொடை பார்த்தோம் இல்லையா, 7 தொடை பார்த்தோம் இல்லையா, அந்த 7 தொடைகளும் வராமல் ஒரு செய்யுள் அமையுது அப்படின்னா அதற்கு பேர் தான் என்ன அப்படின்னா செந்தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம தொடை எத்தனை வகையும்னு பார்த்தாச்சு. ஓகேவா? அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போது கேட்குறது இவங்க மோனைத்தொடை தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ மோனைத்தொடைனா என்ன அப்படின்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி வரதான் நான் என்ன சொன்னேன், மோனை அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அப்போது இந்த மோனைத்தோட 8 வகையை நம்ம பார்த்தாச்சு. அப்போ அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அடிமோனை. ஓகேவா? அடிமோனை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அடிமோனை, இணைமோனை. அடுத்து பொழிப்பு மோனை. அடுத்து ஒரு மோனை. அடுத்து கூளை மோனை. அடுத்து மேற்கதுவாய். அடுத்து கீழ்கதுவாய் மோனை. லாஸ்ட்டு முற்று மோனை அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த அடி மோனை அப்படிங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு அடியில் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லலாம், அடிமோனை அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த வரிகளில் புனிதமுற்று அப்படின்னு இருக்குது பாருங்கள். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டின் புத்தகசாலை. இதில் முதல் அடியில் புனிதமுற்று அப்படிங்கிறதுல பூவும், அடுத்து ரெண்டாவது அடியில் புத்தகசாலையில் பூ. அப்போ முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதுதான் என்னது, அடி எதுகை. ஒரு அடியில் முதல் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடியது தான் என்னது, பூ அப்படின்னு வரக்கூடியது தான் என்னது, அடிமோனை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இணைமோனை அப்படின்னா என்ன அப்படின்னா முதல் எழுத்து, இப்போ இதில் எத்தனை சீர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4, அதாவது புனிதமுற்று 1, மக்கள் புது 2, வாழ்வு 3, அப்படி இந்த மாதிரி 4 சீர் இருக்குது. அப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படி, முதல் எழுத்தும் அடுத்து ரெண்டாவது சீரில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இணைமோனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் பாருங்கள், புனிதமுற்று மக்கள் பொது. அப்போது இந்த 2 சீரில் முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு பதிலாக மக்களுக்கு பதிலாக பூ அப்படின்னு இருக்குன்னா புக்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், சரியா? இப்போ இதில் புனிதமுற்று புக்கள் புது அப்படின்னு இருக்குன்னா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதில் பூ ரெண்டாவது எழுத்து பாருங்கள். இப்போ முதல் சீரில் பூவும் ரெண்டாவது சீரில் பூன்னு வருதா, அப்போ இது என்ன அப்படின்னா இணைமோனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 1 2ன்னு வரும். ஓகேவா? 1 2 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது, இணைமோனை. பொழிப்பு மோனைங்கிறது 1 3, அதாவது இது முதல் சீரா, இது ரெண்டாவது சீரு, இது மூன்றாவது சீரு. அப்போது முதல் சீரில் முதல் எழுத்தும் மூன்றாவது சீரில் முதல் எழுத்தும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பொழிப்பு மோனைன்னு சொல்லுவாங்க. அதை தான் 1 3 நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னது, ஒருவுனா 1 4. அப்போ 1 4 என்னது, இது முதல் சீர், இரண்டாவது சீர், மூன்றாவது சீர், நான்காவது சீர். அப்போ இதில் உள்ள முதல் எழுத்தும் இப்போ இதில் ஒரு பூன் இருக்குது அப்படின்னா இதில் உள்ள ஒரு முதல் எழுத்தும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது, ஒரு மோனை அப்படின்னு சொல்கிறாங்க. கூளை மோனை அப்படின்னா என்னென்னா 1 2 3. ஓகேவா? அப்போ கூளை அப்படிங்கிறது 1 3 2. அப்போ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முதல் சீர், இரண்டாவது சீர், மூன்றாவது சீர், நான்காவது சீர். அப்போ முதல் சீரில் முதல் எழுத்து, இரண்டாவது சீரில் முதல் எழுத்து, மூன்றாவது சீரில் முதல் எழுத்து, இதெல்லாமே ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் என்னது, கூளை மோனைன்னு சொல்லுவாங்க. மேற்கதுவாய் மோனைன்னு சொல்லுவாங்க. மேற்கதுவாய் மோனைனா என்னென்னா 1 3 4, அதாவது முதல் சீர், ரெண்டாவது சீர், மூன்றாவது சீர், நான்காவது சீர்,
நான் புரியுதுக்காக தான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ 1 3 4 1 3 4 அப்போ முதல் சீர் முதல் எழுத்தும் ரெண்டாவது சீர் வராது. ஓகேவா? மூன்றாவது சீரில் முதல் எழுத்து, நான்காவது சீரில் முதல் எழுத்து. அப்போ இதுதான் என்னது 1 3 4 ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் மேற்கதுவாய் மோனை. கீழ்கதுவாய் மோனை அப்படின்னா 1 2 4. ஓகேவா? அப்போ முதல் எழுத்தில் முதல் சீர், இரண்டாவது சீரில் முதல் சீர் முதல் எழுத்து. அடுத்து பாருங்கள் மூன்றாவது வராது, ஏன்னா 3 இங்கே இல்லை. ஸோ நாலாவதில் முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் என்னது கீழ்கதுவாய் மோனை. லாஸ்ட்டில் பாருங்கள் முற்று மோனை அப்படின்னு ஒன்று இருக்கும். அது இந்த 4 1 2 2 3 4 இந்த 4 சீர்லையுமே முதலெழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா என்னது ஒரே மாதிரி வந்துச்சுன்னா 1 2 3 4 ஸோ தொடர்ந்து இப்படி வந்துச்சுன்னா அதற்கு பேர் தான் முற்று மோனை லாஸ்ட். ஓகேவா? அப்போது மோனைனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? அப்போ மோனை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். ஃபஸ்ட்டு தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகை. அந்த 8 வகையில் மோனை, எதுகை, முரண், இயைபு, அளபடை, அந்தாதி, இரட்டை, செந்தொடை அப்படின்னு இருக்குது. அந்த இதில் மோனை துடை வந்து 8 வகை. அதில் அடிமோனை, இணைமோனை, பொழிப்பு மோனை, உருவு, கூளை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 8 வகை இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும். இப்போ நம்ம இந்த இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம மற்ற இந்த தொடை இதெல்லாமே நம்ம பார்த்துடலாம், ஈஸியாக இருக்கும். சரியா? தேங்க்யூ.